நடிகை குஷ்புவோட 2வது மகளான அனந்திதா, அவங்கள பத்தி சோஷியல் மீடியால பேசப்படுற விஷயங்கள், அவங்க குடும்பத்த பத்தி பேசிட்டு வர விஷயங்கள் பத்தி, இப்போ வெளிப்படையா அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி குடுத்துருக்காங்க. நடிகை குஷ்புவுக்கு அவந்திகா சுந்தர், அனந்திதா சுந்தர்னு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல அவந்திகாவுக்கு கூடிய சீக்கிரமா மேரேஜ் ஆக போற நிலையில, அனந்திதா ரீசெண்டா டபுள் ஆக்குபன்சி அப்படின்ற படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த படத்துல அவங்களோட லுக்க பார்த்து பலருமே ஆச்சரியத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு காலத்துல குஷ்பு மாதிரியே அவங்களோட பொண்ணுங்களும் குண்டா இருக்கிறாங்க. 16 வயசுல பொண்ணுங்க இவ்வளோ குண்டா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல ட்ரோல்ஸ் அதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு ரிமார்க்கபிளான ஒரு டிரான்சிஷன் தெரிஞ்சது. ரொம்பவே குண்டா இருந்த ஒரு நிலையில இருந்து ரொம்பவே ஒல்லியா, ஸ்லிம்மா, ஃபிட்டா தெரிஞ்சிருக்கிறாங்க. இத பத்தி அவங்க கிட்ட எப்படி இந்த மாதிரி திடீர்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல இந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் பண்ணல. நாங்க உடம்ப குறைக்கிறது யூஸ் பண்ற ஒசம்பிக்லாம் யூஸ் பண்றோம். சர்ஜரி பண்ணிக்கிட்டோம். ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் நாங்க மாத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பல சர்ச்சையான விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. 2019ல இருந்து இந்த விஷயத்த நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க ஒபீஸா இருந்ததுனால எங்களுக்கு அந்த வயசுலயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ இருந்து நாங்க ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஃபுட் ஹேபிட் முதற்கொண்டு நாங்க மாத்திருக்கோம். இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. எந்த ஒரு சர்ஜரியும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நாங்க எடுத்துக்கவே கிடையாது அப்படின்னு தீர்க்கமா சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பேசின அனந்திதா, நான் வெயிட்டா இருக்கும்போது குண்டா இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன ஏன் இப்படி ஒல்லி ஆயிட்டேன்னு கேட்குறாங்க. சில பேர் நீ பார்க்க திருநங்கை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஆனா எதுக்காக என்ன இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. மற்றவங்களுக்காக எடையை நான் குறைக்கல. எனக்காகவும் என் உடல் நலத்துக்காகவும் தான் நான் வெயிட் குறைச்சேன். எனக்கு வர 100 கமெண்ட்ஸ்ல 90 கமெண்ட்ஸ் தப்பா தான் வருது. அதை பத்தி இப்போ வரைக்கும் நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க எவ்வளோ கடினமா உழைச்சு அவங்களோட உடல் எடையை குறைச்சு இப்போ அழகா மாறி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.